ஓம் சாந்தி. நவம்பர் 2, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி அக்டோபர் 31, 2007. உங்களுடைய மேன்மையான சுய மரியாதையின் போதையிலிருந்து அசாத்தியமானதை சாத்தியமாக்கி ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். இன்று பாப்தாதா மேன்மையான சுய மரியாதையை கொண்ட எங்குமுள்ள தனது விசேஷ குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையினதும் ஸ்ரீமத்தை மிக விசேஷமானது. உலகிலுள்ள வேறெந்த ஆத்மாவும் இதை கொண்டிருக்க முடியாது. உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு நீங்கள் அனைவரும் மூதாதையர்களும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களும் ஆவீர்கள். நீங்கள் முழு உலகினதும் விருட்சத்தின் வேர்களில் ஆதார ரூபங்களாக இருப்பவர்கள். நீங்களே முதல் படைப்புகள். முழு உலகினதும் மூதாதைகள். ஒவ்வொரு குழந்தையினதும் சிறப்பியல்பை பார்ப்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் சிறு குழந்தைகளாகவோ வயதான தாய்மார்களாகவோ அல்லது இல்லறத்தவர்களாகவோ இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கே உரிய சிறப்பியல்பை கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாட்களில் விஞ்ஞானிகள் எவ்வளவுதான் மகத்தானவர்களாக இருந்தாலும் உலகை பொறுத்தவரை அவர்கள் மிக விசேஷமானவர்களாக இருக்கலாம். அவர்கள் இயற்கையை வென்றுள்ளனர். அவர்கள் சந்திரனை அடைந்துள்ளனர். ஆனால் அவர்களால் ஒளி வடிவிலான மிகவும் சின்னஞ்சிறிய ஆத்மாவை இனம் காண முடியவில்லை. எவ்வாறாயினும் இங்கே சிறு குழந்தை கூட நான் ஓர் ஆத்மா என்பதை அறிவார். ஓர் ஒளி புள்ளி பற்றியும் அவர் அறிவார். அவர் போதையுடன் கூறுகின்றார், நான் ஓர் ஆத்மா. மகாத்மாக்கள் எவ்வளவுதான் மகத்தானவர்களாக இருந்தாலும் இங்குள்ள பிராமண தாய்மார்கள் ஆன்மீக போதையுடன் கூறுகின்றனர், நாங்கள் கடவுளை அடைந்து விட்டோம். நீங்கள் அவரை அடைந்து விட்டீர்கள் அல்லவா? இருந்தும் மகாத்மாக்கள் என்ன கூறுகின்றனர்? கடவுளை அடைவது மிகவும் கடினமானது. இல்லறத்தவர்கள் ஒரு சவால் விடுகின்றார்கள். நாம் அனைவரும் இல்லறத்தில் ஒன்றாக இருந்தவாறே தூய வாழ்க்கை வாழ்கின்றோம். ஏனெனில் நம் இருவருக்கும் இடையில் தந்தை இருக்கின்றார். இதனாலேயே நாம் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தாலும் நம்மால் இலகுவாக தூய்மையாக இருக்க முடிகிறது. ஏனெனில் தூய்மையே எமது சுய தர்மமாகும். வேறொரு தர்மத்தை கடைபிடிப்பது சிரமமானது. ஆனால் ஒருவரின் சுய தர்மத்தை கடைபிடிப்பது இலகுவானது. ஆனால் மக்கள் என்ன கூறுகின்றனர்? நெருப்பும் பஞ்சும் ஒன்றாக இருக்க முடியாது, அது மிகவும் சிரமமானது. எவ்வாறாயினும் நீங்கள் அனைவரும் என்ன கூறுகின்றீர்கள்? இது மிக இலகுவானது. நீங்கள் அனைவரும் ஆரம்பத்தில் ஒரு பாடலை வைத்திருந்தீர்கள். ஒருவர் எந்த அளவிற்கு ஒரு வியாபாரியாகவோ பிரபுவாகவோ இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு ஆல்பாவை தெரியாது. அவர்களுக்கு அந்த சின்னஞ்சிறிய ஒளி புள்ளியை, அந்த ஆத்மாவை தெரியாது. எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அவரை இனம் கண்டு அவரை அடைந்தும் விட்டீர்கள். நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆன்மீக போதையுடனும் கூறுகின்றீர்கள், அசாத்தியமானது சாத்தியமாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஒரு வெற்றி மணியாக பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கும் பொழுது தந்தை உதவி செய்கின்றார். இதனாலேயே உலகிற்கு அசாத்தியமான விஷயங்கள் உங்களுக்கு இலகுவாகவும் சாத்தியமாகவும் ஆகிவிட்டன. நீங்கள் கடவுளின் நேரடி குழந்தைகள் என்ற ஆன்மீக போதையை கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நம்பிக்கை மற்றும் போதையினாலும் கடவுளின் குழந்தைகளாக இருப்பதாலும் நீங்கள் மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். ஒரு குழந்தை பச்சா ஆகுவதென்றால் இலகுவாக பாதுகாக்கப்படுவதாகும். பச்னா. நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள். அனைத்து தடைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய இந்த மேன்மையான சுய மரியாதையை அறிவீர்கள் அல்லவா? ஏன் அது இலகுவானது? ஏனெனில் மௌன சக்தியுடன் மாற்றத்தின் சக்தியையும் நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள்.
நீங்கள் எதிர்மறையானதை நேர்முகமானதாக மாற்றுகின்றீர்கள். எத்தனை வகையான பிரச்சனைகளில் மாயை வந்தாலும் மாற்றத்தின் சக்தியாலும் மௌன சக்தியாலும் நீங்கள் எந்த பிரச்சனையையும் தீர்வு வடிவிற்கு மாற்றிவிடுவீர்கள். நீங்கள் ஒரு காரணத்தை தீர்வாக மாற்றுகின்றீர்கள். உங்களிடம் இந்த அளவு சக்தி உள்ளதல்லவா? நீங்கள் பாடநெறியையும் வழங்குகின்றீர்கள் அல்லவா? நீங்கள் அவர்களுக்கு எதிர்மறையானதை நேர்முகமானதாக மாற்றுவதற்கான வழியை கற்பிக்கின்றீர்கள். நீங்கள் இந்த மாற்றத்தின் சக்தியை தந்தையிடமிருந்து ஆஸ்தியாக பெற்றுள்ளீர்கள். ஒரு சக்தியை மாத்திரம் அல்ல, சகல சக்திகளையும் உங்களுடைய இறை ஆஸ்தியாக பெற்றுள்ளீர்கள். இதனாலேயே பாப்தாதா உங்களுடன் தினமும் பேசுகின்றார். நீங்கள் தினமும் முரளியை கேட்கின்றீர்கள் அல்லவா? எனவே பாப்தாதா தினமும் உங்களுக்கு கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். ஏன் நீங்கள் தந்தையை மிக இலகுவாக நினைவு செய்கின்றீர்கள்? நீங்கள் ஆஸ்தி என்ற பெயரை நினைவு செய்யும் பொழுது அந்த பேரு காரணமாக இலகுவாகவே தந்தையை நினைவு செய்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆன்மீக போதையை கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் இதயங்களில் நீங்கள் பாடுகின்ற பாடல், நான் அடைய விரும்பியதை அடைந்துவிட்டேன். இப்பாடல் உங்கள் அனைவருடைய இதயங்களிலும் இயல்பாகவே ஒலிக்கின்றன அல்லவா? நீங்கள் இந்த ஆன்மீக போதையை கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் எந்த அளவிற்கு இந்த ஆன்மீக போதையை கொண்டிருக்கின்றீர்களோ அதன் அடையாளம் என்னவென்றால் நீங்கள் கவலைகளிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், உறவு முறைகள் அல்லது தொடர்புகளில் கவலைகள் ஏதாவது இருக்குமாயின் ஆன்மீக போதை இருக்க முடியாது. பாப்தாதா உங்களை கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆக்கியுள்ளார். பேசுங்கள், நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகளா? நீங்கள் அப்படியா? கவலையற்ற சக்கரவர்த்திகள், உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அல்லது உங்களுக்கு சில நேரங்களில் ஏதாவது கவலைகள் உள்ளனவா? நீங்கள் சில நேரங்களில் கவலைப்படுகின்றீர்களா? அல்லது அச்சா, தந்தை கவலையற்றவராக இருப்பதால் குழந்தைகள் எதை பற்றி கவலைப்பட முடியும்? பாப்தாதா ஏற்கனவே கூறியுள்ளார், உங்களுடைய அனைத்து கவலைகளையும் அல்லது எவ்வகையான சுமையையும் பாப்தாதாவிடம் கையளித்துவிட்டு தந்தை கையளித்து விடுங்கள். தந்தை கடல் அல்லவா? எனவே சுமைகள் யாவும் அதில் உள்ளடக்கப்பட்டுவிடும். சில நேரங்களில் பாப்தாதா குழந்தைகளின் ஒரு பாடலை கேட்டு புன்னகைக்கின்றார். அது என்ன பாடல் என உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன செய்வது, எவ்வாறு நான் இதை செய்வது? சில நேரங்களில் நீங்கள் இதை பாடுகின்றீர்கள். பாப்தாதா தொடர்ந்தும் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் கூறுகின்றார், ஓ எனது இனிய குழந்தைகளே, எனது அன்பிற்கினிய குழந்தைகளே, பற்றற்ற பார்வையாளர் ஸ்திதி என்ற உங்களுடைய ஆசனத்தில் உங்களை நிலைநிறுத்தி ஆசனத்தில் இருந்தவாறே விளையாட்டுகளை பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் ரசிப்பீர்கள். அல்லது திரிகால்தரிசி ஸ்திதியில் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆசனத்தை விட்டு இறங்குவதாலேயே குழப்பம் அடைகின்றீர்கள். நீங்கள் உறுதியாக அமர்ந்திருந்தால் குழப்பமடைய மாட்டீர்கள். எந்த 3 விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களை தொந்தரவு செய்கின்றன? 1. விஷமம் செய்யும் மனம். 2. அலைந்து திரியும் புத்தி. 3. பழைய சமஸ்காரங்கள். குழந்தைகளின் ஒரு விஷயத்தை கேட்டு பாப்தாதா புன்னகைக்கின்றார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகள் கூறுகின்றனர், பாபா, நான் என்ன செய்வது? இவை எனது பழைய சமஸ்காரங்கள். பாப்தாதா புன்னகைக்கின்றார். இவை எனது சமஸ்காரங்கள் என்று நீங்களே கூறுவதால் அதன் அர்த்தம் நீங்கள் அவற்றை எனது ஆக்கியுள்ளீர்கள். எனவே எனது ஆகும் பொழுது அவற்றின் மீது எனக்கு உரிமை உள்ளது. பழைய சமஸ்காரங்களை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிவிட்டதால் உங்களுடைய அவை சிறிது இடத்தை எடுத்துக்கொள்ளும் அல்லவா? பிராமண ஆத்மாக்கள் எனது சமஸ்காரங்கள் என எப்பொழுதாவது கூற முடியுமா?
நீங்கள் கூறியுள்ளீர்கள் அவை என்னுடையவை. எனவே என்னுடையவை தமக்குரிய இடத்தை எடுத்துக்கொள்ளும். பிராமணர்களாகிய நீங்கள் அவை என்னுடையவை என கூற முடியாது. அவை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் சமஸ்காரங்கள் ஆகும். அவை சூத்ர வாழ்க்கையின் சமஸ்காரங்களே அன்றி பிராமண வாழ்க்கையின் சமஸ்காரங்கள் அல்ல. எனவே நீங்கள் எனது எனது என்று கூறியதால் அவை உங்களுக்கு சொந்தமாக இருப்பதற்கான உரிமையுடன் இருந்துவிட்டன. பிராமண வாழ்க்கையின் மேன்மையான சமஸ்காரங்கள் பற்றி நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? எவ்வாறாயினும் பழைய சமஸ்காரங்கள் என நீங்கள் அழைப்பவை உண்மையில் பழையவை அல்ல. மேன்மையான ஆத்மாக்களாகிய உங்களுடைய அனைத்து சமஸ்காரங்களிலும் அதி பழமையான சமஸ்காரங்கள் உங்களுடைய ஆதியான மற்றும் அனாதியான சமஸ்காரங்களே ஆகும். மற்ற சமஸ்காரங்கள் மத்திய கால பகுதிக்கு உரியவை, அதாவது துவாபர யுகத்திற்கு உரியவை. எனவே இப்பொழுது மத்திய கால பகுதிக்குரிய சமஸ்காரங்களை முடித்து விடுங்கள். தந்தையின் உதவி இருக்கும் பொழுது அது சிரமமாக இருக்காது. எவ்வாறாயினும் அதற்கு பதிலாக என்ன நிகழ்கிறது? காலத்திற்கு ஏற்ப தந்தை உங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவர் இணைந்திருப்பதை நீங்களும் அறிவீர்கள். இணைந்திருத்தல் என்றால் தேவைப்படும் நேரத்தில் அவர் ஒத்துழைப்பவர் ஆகுவதாகும். எவ்வாறாயினும் நீங்கள் தேவைப்படும் நேரத்தில் அந்த உதவியை பெறுவதில்லை. மத்திய கால சமஸ்காரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அனைத்து குழந்தைகளும் தந்தையின் அன்புக்கு தகுதியானவர்கள். அவர்களுக்கு இதற்கான உரிமை உள்ளது என்பதை பாப்தாதா அறிவார். இந்த அன்பு காரணமாகவே நீங்கள் அனைவரும் வெளிநாடுகளில் இருந்தோ இந்நாட்டில் இருந்தோ இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்பதை பாபா அறிவார். நீங்கள் அனைவரும் இறை அன்பின் ஈர்ப்பு காரணமாக எப்படியோ உங்கள் வீட்டை வந்தடைந்து விட்டீர்கள். அன்பு என்ற பாடத்தில் உங்களில் பெரும்பான்மையினர் சித்தியடைந்து விட்டீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார். வெளிநாட்டவர்கள் அன்பு என்ற விமானத்தில் இங்கு வந்திருக்கின்றீர்கள். கூறுங்கள், அன்பு பிணைப்பினால் பிணைக்கப்பட்டிருப்பதாலேயே நீங்கள் அனைவரும் இங்கு வந்தீர்கள் அல்லவா? கடவுளின் இந்த அன்பு இதயத்திற்கு சௌகரியம் அளிக்கிறது. அச்சா, முதல் முறையாக இங்கு வந்திருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள், கைகளை அசையுங்கள். நல்வரவு. இப்பொழுது பாப்தாதா உங்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுத்திருந்தார். அந்த வீட்டுப்பாடம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாப்தாதா பல இடங்களிலிருந்தும் பெரு பேறுகளை பெற்றுள்ளார். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? அனைவரதும் பெரு பேறுகள் வரவில்லை. சிலர் குறிப்பிட்ட சதவீதமான தமது பெருபேற்றை அனுப்பியுள்ளனர். பாப்தாதா எதை விரும்புகின்றார்? பாப்தாதா விரும்புவது நீங்கள் அனைவரும் பூஜிக்க தகுதியான ஆத்மாக்கள். எனவே பூஜிக்க தகுதியான ஆத்மாக்களின் விசேஷ தகைமை நிச்சயமாக ஆசீர்வாதங்களை கொடுப்பதே ஆகும். எனவே நீங்கள் பூஜிக்க தகுதியான ஆத்மாக்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்களா? எனவே இந்த ஆசீர்வாதங்களை கொடுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுப்பது என்றால் ஆசீர்வாதங்களை பெறுவது என்பதும் புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் யாருக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றீர்களோ அவர்களின் இதயங்களிலிருந்து தமக்கு அந்த ஆசீர்வாதங்களை வழங்கியவர்களுக்காக மீண்டும் மீண்டும் இயல்பாகவே ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. ஓ பூஜிக்க தகுதியான ஆத்மாக்களே, ஆசீர்வாதங்களை வழங்குவது உங்களுடைய இயல்பான சமஸ்காரமாகும். ஆசீர்வாதங்களை வழங்குவது உங்களுடைய அனாதியான சமஸ்காரமாகும். உங்களுடைய உயிரற்ற விக்கிரகங்களே ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது உயிருள்ள ரூபங்களில் உள்ள பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதென்பது ஓர் இயல்பான சமஸ்காரமாக இருக்கட்டும். இதை நீங்கள் எனது சமஸ்காரம் என கூறலாம். மத்திய கால பகுதிக்குரிய, அதாவது துவாபர யுகத்து சமஸ்காரங்கள் இயல்பானவை ஆகிவிட்டன. அவை உங்களுடைய சுபாவம் ஆகிவிட்டன. உண்மையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பதே உங்களுடைய இயல்பான சுபாவமாகும். நீங்கள் ஒருவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா மிகவும் சந்தோஷம் அடைகின்றார். அந்த சந்தோஷமான சூழல் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது.
எனவே உங்களில் யார் வீட்டுப்பாடம் செய்தீர்களோ நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் அல்லது நீங்கள் பாப்தாதாவிற்கு முன்னால் இருக்கின்றீர்கள். இந்த குழந்தைகளை பாப்தாதா பாராட்டுகின்றார். நீங்கள் உங்களுடைய வீட்டுப்பாடத்தை செய்து அதை உங்களுடைய இயல்பான சுபாவமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வீட்டுப்பாடம் செய்தவர்கள் அல்லது அதை அறவே செய்யாதவர்கள், நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டிய விழிப்புணர்வு, நான் ஒரு பூஜிக்க தகுதியான ஆத்மா, நான் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்ற விசேஷ ஆத்மா. இந்த விழிப்புணர்வை மீண்டும் மீண்டும் உங்களுடைய உணர்விலும் உருவத்திலும் கொண்டு வாருங்கள். ஏனெனில் நீங்கள் என்னவாக ஆகப் போகின்றீர்கள் என உங்கள் ஒவ்வொருவரிடம் கேட்கப்படும் பொழுது நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள், நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவேன். ராமர் சீதை ஆகுவதற்கு உங்களில் எவரும் கை உயர்த்துவதில்லை. 16 கலைகளும் நிரம்பியவர்கள் ஆகுவதற்கான இலக்கை நீங்கள் கொண்டிருப்பதால், 16 கலைகள் என்றால் அதி உயர்ந்த நிலையில் பூஜிக்க தகுதியானவர் என்று அர்த்தமாகும். பூஜிக்க தகுதியான ஆத்மாவின் கடமை ஆசீர்வாதங்களை கொடுப்பதாகும். நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதெல்லாம் இதை உங்களுடைய நிரந்தரமான மற்றும் இலகுவான சமஸ்காரம் ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் பூஜிக்க தகுதியானவர், நீங்கள் 16 கலைகளும் நிரம்பியவர். இதுவே உங்களுடைய இலக்கு அல்லவா? வீட்டுப்பாடத்தை செய்த அனைவருக்கும் தந்தையினால் உங்கள் நெற்றிகளில் வெற்றி திலகம் இடப்பட்டுள்ளதை பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். அத்துடன் கூடவே வெவ்வேறு அணிகள் மற்றும் நிலையங்கள் என எல்லா இடங்களிலிருந்தும் சேவையின் செய்திகளையும் பாப்தாதா பெற்றுக்கொண்டார். அவர்கள் மிக சிறந்த பேறுகளுடன் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே முதலில் உங்களுடைய வீட்டுப்பாடத்தை செய்ததற்காக பாராட்டுகள். அத்துடன் கூடவே நீங்கள் செய்துள்ள சேவைக்காகவும் பாராட்டுகள். பல்கோடி மடங்கு பாராட்டுகள். பெரும்பாலான இடங்களில் பாபாவின் செய்தியை அனைத்து கிராமங்களுக்கும் மிக சிறந்த முறையில் வழங்குகின்ற சேவையை நீங்கள் செய்ததை தந்தை பார்த்தார். எனவே நீங்கள் கருணை நிறைந்தவர்களாக இருப்பதாலும் சேவை செய்வதில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பதாலும் அந்த சேவையின் பேறு மிக சிறந்ததாக உள்ளது. கடினமாக உழைத்த அனைவருக்கும் அது கடின உழைப்பாக இருக்கவில்லை. ஆனால் தந்தையின் மீது அன்பு வைத்திருப்பதென்றால் செய்தியை கொடுப்பதில் அன்பு வைத்திருப்பதாகும். எனவே தந்தை மீதுள்ள அன்பு காரணமாக சேவை செய்துள்ளவர்கள், சேவாதாரி ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் இயல்பாகவே அன்பிற்காக பல்கோடி மடங்கு பிரதிபலனை பெறுவதுடன் தொடர்ந்தும் பெறுவீர்கள். அத்துடன் நீங்கள் அனைவரும் உங்களுடைய அன்புக்குரிய தாதிஜியை மிகுந்த அன்புடன் நினைவு செய்யும் போது தாதி மீது நீங்கள் வைத்துள்ள அன்பிற்கான பிரதிபலனை கொடுக்கின்றீர்கள். இந்த அன்பின் மிக சிறந்த நறுமணம் பாப்தாதாவை வந்தடைந்துள்ளது. இப்பொழுதும் கூட மதுபனில் இடம்பெறுகின்ற அனைத்து பணிகளும், அது இரட்டை வெளிநாட்டவர்களுடையது அல்லது பாரதவாசிகளுடையது, அப்பணிகள் அனைத்தும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருவர் மீதொருவர் கொண்டிருக்கும் மதிப்பின் அடிப்படையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுவதுடன் எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள பணிகளும் வெற்றியடைவதற்கு ஏற்கனவே உத்தரவாதம் உள்ளது. ஏனெனில் வெற்றி உங்களுடைய கழுத்து மாலையாகும். நீங்கள் பாபாவின் கழுத்து மாலையும் ஆவீர்கள். நீங்கள் பாபாவின் கழுத்து மாலையாக ஹார் இருப்பதால் நீங்கள் ஒருபொழுதும் தோற்கடிக்கப்பட ஹார்னா கூடாது என தந்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியுள்ளார். கழுத்து மாலையாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் தோற்கடிக்கப்பட முடியாது. நீங்கள் மாலையாக விரும்புகின்றீர்களா அல்லது தோற்கடிக்கப்பட விரும்புகின்றீர்களா? நீங்கள் தோற்கடிக்கப்பட விரும்பவில்லை அல்லவா? ஒரு மாலையாக இருப்பது நல்லது அல்லவா? எனவே ஒருபொழுதும் தோற்கடிக்கப்படாதீர்கள். தோற்கடிக்கப்படுபவர்கள் பல மில்லியன் ஆத்மாக்கள். ஆனால் நீங்கள் மாலையாகி உள்ளீர்கள். பாபாவின் கழுத்தில் மாலையிடப்பட்டுள்ளீர்கள். அப்படித்தானே, இல்லையா? எனவே இப்பொழுது இந்த திட சங்கல்பத்தை கொண்டிருங்கள். தந்தை மீதுள்ள அன்பு காரணமாக மாயை எத்தனை புயல்களை உங்கள் முன்னால் கொண்டு வந்தாலும்
மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு முன்னால் புயல்களும் கூட தூஃபான் ஒரு பெரிய ரோஃபா ஆகிவிடும். அத்தகையதோர் ஆசீர்வாதத்தை சதா நினைவில் வைத்திருங்கள். மலை எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும் அது பஞ்சாக மாறிவிடும். இப்பொழுது காலத்தின் நெருக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு கணமும் ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யுங்கள். அனுபவத்தின் அதிகாரி ஆகுங்கள். நீங்கள் விரும்பிய பொழுதெல்லாம் ஷரீரமற்றவராகும் அபியாசம், தேவதை ரூபமாகும் அபியாசம் போன்றவற்றை தொடர்ந்தும் செய்யுங்கள். ஒரு கணம் பிராமணர், ஒரு கணம் தேவதை, ஒரு கணம் ஷரீரமற்ற நிலை. நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் உங்கள் வேலைகளை செய்யும் பொழுதும் கூட இந்த பயிற்சி செய்வதற்காக ஓரிரு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சோதியுங்கள். நான் என்ன எண்ணத்தை கொண்டிருந்தாலும் அந்த ரூபத்தில் இருப்பதை அனுபவம் செய்தேனா? அச்சா, சதா தமது மேன்மையான சுய மரியாதையில் இருக்கின்ற எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் தங்களை எப்பொழுதும் அதி பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் மூதாதையர்களாகவும் அனுபவம் செய்பவர்களுக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவ சுரூபங்களாக தங்களை எப்பொழுதும் ஆக்கிக் கொள்பவர்களுக்கும் எப்பொழுதும் தந்தையின் இதய சிம்மாசனத்திலும் நெற்றி சிம்மாசனத்திலும் அமர்ந்திருப்பவர்களுக்கும் தமது மேன்மையான ஸ்திதியின் அனுபவத்தில் எப்பொழுதும் ஸ்திரமாக இருப்பவர்களுக்கும் எங்குமுள்ள குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பும் நினைவும் நமஸ்தேயும் உரித்தாகட்டும். பாப்தாதா அனைத்து இடங்களிலிருந்தும் பல கடிதங்களையும் இமெயில்களையும் செய்திகளையும் பெற்றுள்ளார். சேவாதாரி ஆத்மாக்கள் அனைவரும் சேவையின் பலனையும் சக்தியையும் பெற்றுள்ளதுடன் தொடர்ந்தும் அதை பெறுவார்கள். பாபா அவர்களின் அன்பு கடிதங்கள் மற்றும் மாற்றம் குறித்த கடிதங்கள் பலவற்றை பெறுகின்றார். மாற்றத்தின் சக்தியை கொண்டவர்களுக்கு பாப்தாதா நீங்கள் அமரராக இருப்பீர்களாக என்ற ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். ஸ்ரீமத்தை மிக நன்றாக பின்பற்றியுள்ள சேவாதாரி ஆத்மாக்களுக்கு, தந்தையை பின்பற்றியுள்ள அத்தகைய குழந்தைகளுக்கு பாப்தாதா ஆகா எனது கீழ்ப்படிவான குழந்தைகளே ஆகா என்ற ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். பாபா மீது அன்பு வைத்திருப்பவர்களுக்கு, தந்தையை மிகுந்த அன்புடன் தமது இதயங்களில் அமிழ்த்தி உள்ளவர்களுக்கு பாப்தாதா நீங்கள் அதி அன்பானவர்களாகவும் மாயையின் எந்த தடைகளிலிருந்தும் விடுபட்டவர்களாகவும் இருப்பீர்களாக. அச்சா, நீங்கள் அனைவரும் உங்கள் இதயத்தில் என்ன உற்சாகத்தை கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் ஒவ்வொரே ஒரு உற்சாகத்தையே கொண்டிருக்கின்றீர்கள். நான் தந்தைக்கு சமமாக வேண்டும். நீங்கள் இந்த உற்சாகத்தை கொண்டிருக்கின்றீர்களா? பாண்டவர்களே, உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நான் நிச்சயமாக அவ்வாறு ஆக வேண்டும். நான் அவ்வாறு ஆகுவேன் என்றில்லை. நான் அதை செய்வேன். நான் அதை பார்த்துக் கொள்வேன். நான் அவ்வாறு ஆகுவேன். நான் செய்வேன் என கூறாதீர்கள். ஆனால் நான் இவ்வாறு ஆக வேண்டும் என்று கூறுங்கள். அதை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். அது உறுதியா? அச்சா, நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்தும் உங்களுடைய ஓகே அட்டையை உங்களுடைய அட்டவணையாக உங்களுடைய ஆசிரியரிடம் கையளிக்க வேண்டும். அதிகம் எழுதாதீர்கள். ஒரு அட்டையை எடுத்து அதில் ஓகே என்று எழுதுங்கள். அல்லது ஓகே எழுதி அதன் குறுக்காக ஒரு கோடு போடுங்கள். அவ்வளவுதான். உங்களால் இந்த அளவை செய்ய முடியும் தானே? நீண்ட கடிதங்களை எழுதாதீர்கள். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் சங்கமயுகத்தின் நடைமுறையான உடனடி பழத்தை உண்பதன் மூலம் சக்திசாலியாகி சதா சக்திசாலி ஆத்மாவாக இருப்பீர்களாக. சங்கமயுகத்தில் எல்லையற்ற சேவை செய்வதற்கு கருவிகள் ஆகின்ற ஆத்மாக்கள் தாங்கள் கருவிகள் ஆகுவதற்கான உடனடி பலனின் சக்தியை பெறுகிறார்கள். இந்த நடைமுறையான உடனடி பலனே இந்த மேன்மையான யுகத்தின் பழமாகும். இத்தகைய பழத்தை உண்கின்ற சக்திசாலி ஆத்மாக்கள் வருகின்ற பாதகமான சூழ்நிலைகள் எதுவாயினும் அதை இலகுவாகவே வெற்றி கொள்கின்றனர். சர்வசக்திவான் தந்தையுடன் இருப்பதால் அவர்கள் இலகுவாகவே வீணானவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுகின்றனர். பாம்பை போன்று நஞ்சாக இருக்கின்ற ஒரு சூழலையும் கூட அவர்கள் வெற்றி கொள்கின்றனர்.
இதனாலேயே ஒரு ஞாபகார்த்தமாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பாம்பின் மீது நடனமாடுவதை காட்டப்பட்டுள்ளது. ஸ்லோகம்: சதா தந்தைக்கு நெருக்கமாக, ஹிந்தியில் பாஸ் என்றால் நெருக்கம் இருந்து, திறமை சித்தி பாஸ் வித் ஆனர் எய்துவதன் மூலம் கடந்ததை, அதாவது பாஸ்டை கடந்ததாக விட்டுவிடுங்கள். அவ்யக்த இஷாரா: ஷரீரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்வதை அதிகரியுங்கள். அஷரீரி விதேகி ஸ்திதி. பாப்தாதா ஷரீரமற்றவராக இருந்து ஒரு ஷரீரத்திற்குள் பிரவேசிப்பது போன்றே குழந்தைகளாகிய நீங்கள் ஷரீரமற்றவர்களாகி பின்னர் உங்கள் ஷரீரங்களுக்குள் வாருங்கள். அவ்யக்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து பின்னர் உங்களுடைய பௌதீக ரூபங்களுக்குள் செல்லுங்கள். ஒரு ஷரீரத்தை விட்டு மற்றொரு ஷரீரத்தை எடுக்கும் அனுபவம் அனைவருக்கும் உள்ளது. அதே போன்று உங்களுக்கு வேண்டிய போது அந்த ஷரீரத்தின் உணர்வை துறந்து ஷரீரமற்றவர் ஆகுங்கள். உங்களுக்கு வேண்டிய பொழுது செயல்களை செய்வதற்காக அந்த ஷரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பௌதீக ஆடையை இந்த ஷரீரத்தை ஏற்கின்ற ஆத்மாவாகிய எண்ணிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.